அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வானமும் பூமியும் ஒன்றாயிருந்ததை பிரித்து எடுத்து படைத்து அரிசை அமைத்து அதில் மேல் அமர்ந்து வானத்தையும் பூமியையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் நண்பர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானார். அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாயம் 2 வசனம் 149. ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது முகத்தை காபா என்னும் மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கமே திருப்பிக் கொள்வீராக. நிச்சயமாக இதுதான் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை. அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பாரமுகமானவனாக இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், நீங்கள் வெளியூருக்கெல்லாம் புறப்படும் பொழுது நீங்கள் எங்கே போனாலும் காபாவின் பக்கமே நீங்கள் தொழுகும் பொழுது உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எங்கே போனாலும் காபாவை நோக்கி நீங்கள் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் அனைவர்களுக்கும் கட்டளை இடுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆன்மீக முறையில் மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அனைத்தும் நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக்.